So hi guys, welcome to Trendy Troop YouTube channel. So ப்ரோமோ 2 பார்த்துருப்பீங்க, ப்ரோமோ 3யும் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோமோ 2ல் என்ன சம்பவம் நடந்தது, அதுக்கான பின்னணி என்னன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ பட்டுன்னு நம்ம விஜய் சேதுபதி கேள்வி கேட்டார். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் யார் வந்து இந்த மண்டையை கழுவுறது, கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்படி சொன்னால் பட்டுன்னு எல்லாம் ஃபேட்மேன் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபேட்மேனை ரொம்ப பிடிக்கும். அவளோட கேமிங் பிளான், கேமிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்காவாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து வெளியே இருக்க நிறைய விஷயத்த சொன்னால் அதுக்கு தான் நம்ம பிக் பாஸ் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து கண்டிச்சார். பட் இருந்தாலும் இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து அதை பற்றி பேசுகிறார். கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும். ஸோ இப்போ என்னென்னா கேட்குறாரு, பட்டுன்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க ஃபேட்மேன் தான் மண்டையை கழுவுன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் முத்துக்குப்புறம்னு சொன்னார், இந்த பொட்டியை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோடனே ஜாக்லி வந்து இல்லை சார் இவர் வந்து ஒரு ரீசன் சொன்னார். அதுக்கு வந்து இல்லைண்ணா கேம் எப்படி போதோ அப்படி போவேன் அப்படி தான் அவர் சொன்னேன் அப்படி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம ஜாக்லி இல்லை அவங்ககிட்ட எதுவும் கேட்கல சார் உடனே ஃபேட் பண்ணிக்கிட்டு இல்லை நான் பொட்டியை பற்றி கேட்டேன் ஆனால் லைட்டாக மண்டையை கழுவுனேன் அப்படின்னாரு. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, இந்த கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதாவது ஃபேட்மேன் கிட்ட சொல்கிறாரு, இந்த கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க, யார் பொட்டி எடுக்கணும் யார் பொட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். என்ன தான் இருந்தாலும் கரெக்டு. பட் அவரே சொல்லியிருப்பார், நம்ம சொல்கிற ஆள் தான் பெட்டியை எடுக்கணும், நம்ம நினைக்கிற ஆள் தான் பெட்டியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது 1 hour எபிசோட்லேயே வந்தது. ஸோ இப்படி பண்ணாதீங்க, அது கேமை ஸ்பாயில் பண்ணி இந்த ஆட்டத்தையே மாற்றுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறார், விச் இஸ் ட்ரூ அண்ட் விச் இஸ் கரெக்ட். ஸோ அதான். ஸோ நல்ல போல கட்டு வாங்கினார். அதாவது இனிமேல் பண்ணாதீங்க தான். பட் இருந்தாலும் சில பல விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கரெக்டாகவே சொல்லி தெரிஞ்சு போச்சு யாருன்னு உள்ள இருக்கவங்களுக்கே தெரிய அளவுக்கு சொல்லிட்டார். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். பை கைஸ்.